அவதூறு வழக்கு தொடர்பாக புதுக்கோட்டை மாஜிஸ்ட்ரேட் கோர்ட்டில் பாஜக தேசிய செயற்குழு உறுப்பினர் ஹெச் ராஜா ஆஜரானார். டீலிமிட்டேஷன் தானே பிரச்சனை. அது ஏற்கனவே மாண்புமிகு உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் புரோரேட்டாவில் ஏற்கனவே இருக்கின்ற விகிதாச்சாரத்தில் அது அதிகரித்தாலும் அதே மாதிரியாக கொடுக்கப்படும். அதனால் எந்த மாநிலத்துக்கும், குறிப்பாக தென் மாநிலங்கள் எந்த மாநிலத்துக்கும் பாதிப்பு ஏற்படாதுன்னு. அப்போ அந்த சமயத்தில் அனாவசியமாக பேசுகிறதுக்கு என்ன அவசியம் இருக்குது? திமுகவினுடைய பொதுச் செயலாளர் ஒன்றும் இந்த தீப்பூரி ஆறுமுகம் வெற்றி கொண்டா மாதிரி ரோட் சைடில் பேசுகிற ஆள் இல்லை. மாநில பொதுச் செயலாளர் கட்சிக்கு திமுக அவர் சொல்கிறாரு, வடக்கத்திக்காரனெல்லாம் ஒரு பொம்பளை 5 புருஷன் கட்டிப்பா, 10 புருஷன் கட்டிப்பா. தமிழ்நாட்டுக்கு பிரச்சனைனா இனிமேல் இந்தி கூட்டணி கட்சியில் இருக்கிற கட்சிகள் ஏதாவது உங்களை ஆதரிக்க முடியுமா? என்ன அருவருக்கத்தக்க பேச்சு. சரி, இன்னொரு வன்முறைவாதி இருக்கான் மாநிலத்தில் அமைச்சரா, பேர் என்ன, தாமோ அன்பரசன். மாண்புமிகு பாரத பிரதமரை கண்டந்துண்டமாக வெட்டுவேன்னு சொன்ன அராஜகவாதி, வன்முறைவாதி அந்த தாமோ அன்பரசன். இன்னமும் அந்த தாமோ அன்பரசனை ஏன் டிஜிபி அவர்கள் கைது செய்யாமல் இருக்காருன்னு எனக்கு தெரியல. ஏன்னா காவல்துறை மாண்புமிகு பிரதமரை பற்றி பேசினா தப்புன்னு நடவடிக்கை எடுக்கணுமா இல்லையா? அதுவே செய்யலை. அதனால அந்த வன்முறைவாதி என்ன சொல்கிறான், வடக்க இருக்கவங்களாம் பன்னி மாதிரி குட்டி போட்டுக்கிட்டே இருப்பான்னு. என்ன நினச்சிட்டு இருக்கீங்க? ஒரு மாநிலத்து மக்களையும் இழிவா பேசலாம்ங்கிறது உங்களோட கனவா? நடக்கிறதே வேற. நான் அதனால தான் நேற்றே சொல்லியிருக்கேன், இதை பூரா துரைமுருகன் அவர்கள் பேசினதையும் தாமா அன்பரசன் பேசினதையும் ஹிந்தி சப்டைட்டில் போட்டு உன்னோட 23 கட்சியா 33 கட்சியா எண்ணிக்கைக்கு என்ன பிரயோஜனம்? ஆடு சதை, 6வது விரல் இதெல்லாம் வச்சுக்கின்னு இருக்காங்க 23 22ன்னு. அதனால மற்ற மாநில மக்களை இழிவாக பேசுகின்ற இழிந்த குணம் இந்த திராவிடியன் ஸ்டாக் இருக்குது. தமிழ் மக்கள் நல்லவர்கள், நாகரிகமானவர்கள். ஆனால் திராவிடியன் ஸ்டாக் லீடர்ஸ் ஒருத்தர் கூட யோக்கியமானவன் இல்லை, நல்லவன் இல்லை. அதனால இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. இதுக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் மன்னிப்பு கேட்கணும். என் மந்திரி சபையில் இருக்கிற மந்திரிகள் மற்ற மாநில மக்களை பற்றி, பெண்களை பற்றி இழிவாக பேசினதுக்கு மன்னிப்பு கேட்குறேன்னு. இல்லைன்னா இந்த 2 பேர் பேசினதுக்கு எதிராக சட்ட ரீதியாக என்ன நடவடிக்கை எடுப்பது என்பதை எங்கள் லீகல் செல் தீர்மானிக்கும். அது தவிர டீலிமிட்டேஷன் பற்றி ஒரு கூட்டம் போட்டிருக்கீங்க. கூடினார்கள், நல்ல ருசியாக பஜ்ஜி கிஜ்ஜி அதெல்லாம் வாங்கி கொடுத்தாராம். அப்புறம் நம்ம கோவில்பட்டி கொக்கோச்சா கடலை மிட்டாய், கோவில்பட்டி கடலை மிட்டாய், காஞ்சிபுரம் பட்டு எல்லாம் வாங்கி எல்லாருக்கும் கொடுத்து கூடினர் உண்டர் பிரிந்தர். வேற என்ன இருக்கு அதில்? வாட் ஹேவ் யூ அச்சீவ்டு? நேற்றுக்கு கவிஞர் கனிமொழி தூத்துக்குடி பாராளுமன்ற உறுப்பினர் இது முடிஞ்சதும் ப்ரெஸ்ஸுக்கு பிரீஃப் என்ன பண்ணியிருக்காங்க, நாங்கள் இதை மெமோராண்டமாக பிரதமர்கிட்ட கொண்டே கொடுக்க போகிறோம். அவர் தான் ஏற்கனவே இதுக்கு பதில் சொல்லிட்டாரே. மாண்புமிகு உள்துறை அமைச்சர் ஏற்கனவே சொல்லிட்டாரு. இப்போ கொண்டே கொடுத்து என்ன பண்ண போகிறாங்க? அதுலேருந்து என்ன தெரியுது? வெறும்ன வெட்டி கூட்டம் கூட்டி உங்களுக்கு சொல்ல விஷயம் இல்லை. ஆல்ரெடி சென்டர் ஹேஸ் டோல்டு ஆம்ப்ளி வி ஹவ் கிளியர்ட். நாளைக்கு உயர் நீதிமன்றத்தில் தீர்ப்பு வந்த பிறகு 2 பேர், அது மணிஷ் சிசோடியா இருப்பாரா இல்லையா தெரியல எங்களுக்கு. டாஸ்மாக் என்ன அதுக்கே 2 பேருங்கிறாங்க. நீங்கள் ஒன்றுன்னே நினச்சிட்டு இருக்கீங்க. நம்ம கரூர் கேங்குன்னு இல்லை, இன்னொருத்தர் இருக்காராம் தமிழகத்தின் மணிஷ் சிசோடியா. அதனால் என்னன்னு பார்ப்போம். விரைவிலே அதை திரையில் காண்கன்னு சொல்லி வார்த்தைகளை நிறுவ பண்ணுறேன். மாண்பு உள்துறை அமைச்சர் தெளிவாக சொல்லியிருக்கார், 26 தமிழகத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமைக்கும். அன்றைய தினம் தமிழகத்தில் பொறியியல் பட்டப்படிப்பிற்கும் மருத்துவ பட்டப்படிப்பிற்கும் மாணவர்கள் தமிழிலேயே படித்து பரீட்சை எழுத முடியும் அப்படின்னு பார்லிமெண்ட்ல எங்க அமித்ஷாஜி சொல்லியிருக்கார். அவர் அமித்ஷா சொன்னா ஆண்டவன் சொன்ன மாதிரியா?